வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே அட்டோட வாழை மரம் கொண்டு வந்து நிறுத்தி உடலுக்கு மேல் காட்டு காட்டி கல்யாண ராமா நீங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க என்ற இந்த மகான்களுடைய குல முன்னோர்கள் அவர்களை நியமித்தார். எப்படி 74 மழுக்கள் மூலமாக நீர்ப்பாசனத்துக்கு அங்க தண்ணீர் போகிறதோ, இந்த 74 சிம்மாசனாதிபதிகள் மூலமாக ராமானுஜ சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லா அடியார்களுக்கும் போய் சேரட்டும் என்று இந்த ஏற்பாட்டை ராமானுஜர் செய்து வைத்தார். இப்போ ஏன்னா எப்போதுமே யாராவது நிம்மதியா இருந்தா நமக்கு பிடிக்காது. இப்ப நம்ம வீட்லயே கரண்ட் கட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈபிக்கு போன் பண்ண மாட்டோம், பக்கத்து வீட்டுக்கு தான் போன் பண்ணுவோம். உன் வீட்டுல கரண்ட் இருக்கான்னு கேட்போம். அவர் இல்லைன்னு சொல்லிட்டாலே நமக்கு முக்காவாசி நிம்மதி வந்துடும். அந்த மாதிரி இந்த பொண்ணு கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, என்ன புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு பிராணம் போறது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நீ மட்டும் புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கியே, நீ என்ன நடந்தது? இதுல சத்வகுணம் என்பதுதான் விபீஷணன், அவனை விரட்டி விட்டுட்டான் ராவணன். ரஜோகுணம் என்பது சூர்பனகை, ஆசை கோபம், அந்த சூர்பனகையை பக்கத்துல வச்சுட்டான். தமோ குணம் யாரு? கும்பகர்ணன், தூங்கிட்டே இருப்பான், அவனையும் பக்கத்துல வச்சு உஜ்ஜீவனம் மற்றும் மொழிக்கு விஷ்ணு என்றும் பெருமாள் எடுத்த உதாரணம் பல. அதில் ஆச்சாரிய அவதாரம் ஒரு முக்கியம். அந்த ஆச்சாரியர்களுக்குள் எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கைக்காக ஸ்ரீராமானுஜ அதில் பண்டிகை சுபம். ஆழ்வார் திருவிசனம், பெருமானார் திருவிசனம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஆசீர்வாதங்கள் நடைபெற இருக்கின்ற 74 சிம்மாசன ஒரே மேடையில் அமர்த்தி அவர்கள் மூலமாக இந்த நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் முதன்மையாக எம்பெருமான ராமானுஜருடைய வைபவங்களை எல்லாம் சம்பிரதாயத்தின் முக்கியமான நிலைப்படுத்தலை எல்லாம் எல்லோரும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக
முழுமையாக பாடுபட்டுக் கொண்டு நம் திருமாலை அழைத்து வாழும் அழைத்து வாழும் திருவடிகளிலும் சக்கரவர்த்தி பெருமாள் கோயிலும் பிரார்த்தித்துக் கொண்டு சம்பிரதாயத்தை பல்வேறு விதமாக வளர்க்க செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். நம்முடைய கரவொலி விண்ணை பிளக்கலாம் தவறில்லை. நமக்காக ஒன்று இங்கு ஆச்சாரியன் அவதரித்தார் என்னும்படியான பூதபுரி எனக்கூடிய ஸ்ரீபெரும்புதூரை இங்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ சம்பிரதாயத்தை வளர்க்க ரட்சிக்க நம் எல்லோருடைய மனதும் பகவத் ராமானுஜரின் திருவடியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விசேஷமான தமிழ் நிறுவப்பட இருக்கிறது. அனைத்து ஆச்சாரிய குழுக்களிலும் வந்திருந்து அனுமதிக்க வேண்டுமாய் அறிவுமரும் பிரார்த்திக்கிறோம். அடுத்து திருவரங்கம் ஸ்ரீ பூவை கோயில் கந்தாடை சுத்தஸ்வம் திருவாடி அண்ணன் சிறுபுலியூர் சுவாமிக்கு சபையின் சார்பாக மரியாதை செய்விக்கப்படுகிறது. அவருடைய காணொலியை திரையில் காணலாம். கொள்வான் அந்த ஆச்சாரியன் தான் சிங்கம். அந்த காலத்துல ராமானுஜரை சிங்கம் என்றே குறிப்பிடுவார்களாம். நம்ம ராமானுஜ முத்தந்தாதியிலையும் ஒரு பாசுரம் பார்க்கிறோம். கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் ராமானுசன். தமிழ்ல சீயம்னா சிங்கம்னு அர்த்தம். சிஎம்னா அது வேற, அது நீங்க வேற எதுவும் புரிஞ்சுடாதீங்க. அப்புறம் இங்கிலீஷ்ல சிஎம் அது வேற, தமிழ்ல சிஎம் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். ராமானுஜர் சிங்கம் போன்றவர். ஏன்னா சிங்கத்தோட திருவடியில நாம விட்டுட்டோம்னா அது இங்கேருந்து அங்க தாவும் போது மண்புழுவும் சேர்ந்து தாவுவது போல அடியன் ராமானுஜதாசன் அவர் திருவடியில விட்டுட்டோம்னா அவர் சம்சாரத்திலேருந்து வைகுண்டத்துக்கு தாவுவார். அவரோட நாம தாவிடலாம் இல்லையா? அதனால சிஎம் என்று அவரை குறிப்பிட்டார்களாம். ஆனா சிஎம் என்று அகிரிணையில சொன்னா மரியாதை இல்லை. அதனால மரியாதையா ஈர் போட்டு சீயர் என்று சொன்னார்களாம். அந்த சீயர்ங்கிறதா மருவி ஜீயர் என்று ஆகி ராமானுஜ சம்பிரதாயத்தில் வரும் ஆச்சாரியர்களில் இன்று ஜீயர்னு குறிப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கு பாருங்க. அந்த ஜீயர்ங்கிறது சீயர் சிஎம் என்பதிலிருந்து வந்ததுங்கிறார். அப்ப நாமெல்லாம் மண்புழு போல இருக்கோம். இந்த ஆச்சாரிய திருவடிகளை பற்றுகிறோம். ருக்மிணிக்காக அவர் கிருஷ்ணன் தூது போனது போல ஆச்சாரியன் நமக்காக எம்பெருமான் தூது போறார். எம்பெருமானை அழைத்து வருகிறார். அங்கே கண்ணபிரான் எப்படி அந்த சிசுபாலன் ஜராசந்தன் உள்ளிட்டோர் சேனைகளை எல்லாம் வீழ்த்தி கண்ணபிரானுக்கு இன்னும் ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியிருக்கிறது. அதை செய்த பிறகு நீங்க அனைவரும் சரியா ஒருத்தரா வந்துட்டு போகணும். நீங்க